செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தை அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களோட இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்போது வேளாண் பட்ஜெட் தாக்கல் நிறைவடைந்த நிலையில தற்போது அமைச்சர் ஆனந்தை அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்திச்சிருக்காங்க. எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர்களை சந்திச்சிருக்காங்க? இந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். தற்போது வேளாண் பட்ஜெட் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில, தாக்கல் செய்து முடித்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுடைய அறையில தற்போது முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் பல பேர் சந்திப்பு நடத்தி வருகின்றார்கள். அதில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரெல்லாம் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் KP அன்பழகன், அதே போல அருள்மொழி தேவன், கடலூர்ல இருக்கக்கூடிய புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், அதே போல ராகேஷ் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அமைச்சர் N. ஆனந்த் அறையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். தற்போது அமைச்சர் N. ஆனந்த் அவர்களுடைய அந்த அறை என்பது முதல் மாடியில இருக்கின்றது. தற்போது அந்த அறையிலே சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது உதவியாளர்களிடம் நாம் எதற்காக திடீரென்று அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல், தொகுதி மேம்பாட்டு விஷயங்கள் சம்பந்தமாக, தொகுதி நலன் சம்பந்தமாக அமைச்சரிடம் சில கோரிக்கை வைப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுதான் உண்மையான காரணமா என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. எஸ்பி வேலுமணி, KP அன்பழகன், சி.வி. சண்முகம், அருள்மொழி தேவன், ராகேஷ் உள்ளிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலே தொடர்ந்து இருந்து வந்தாலும் கூட அவர்கள் EPS உடன் தொடர்ந்து முரண்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்குள் அதிமுக தலைமையிடம் கருத்து மோதல் என்பது நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய தினம் கூட சட்டமன்றத்திற்கு வந்தாலும் கூட அவர்கள் EPS அவர்களுக்கு வணக்கம் வைப்பது போன்ற விஷயங்கள்லாம் இல்லை. காரணம், தங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் வரும்போது அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்பது, வணக்கம் வைப்பது, இவையெல்லாம் வழக்கமான நடைமுறைகள். ஆனால் இவர்கள் EPS உடன் கருத்து மோதலில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது அமைச்சர் N. ஆனந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்கள், விரைவில் தாவேகாவில் இணைவார்கள், இப்படியெல்லாம் யூகமான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தற்போது அமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது பரபரப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஏற்கனவே SP வேலுமணி அவர்கள் கடந்த முறை சட்டமன்றம் கூடிய போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரை முடித்த பிறகு அவருடைய நுழைவாயிலுக்கு சென்று அருமையாக பேசினீர்கள் என்று வாழ்த்து தெரிவித்து பாராட்டியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்தவரையிலே கடந்த முறை கூட்டத்திற்கு கூட அவர் வரவில்லை. ஆனால் தற்போது நேற்றும் அவைக்கு வந்திருந்தார், இன்றைய தினமும் அவைக்கு வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே SP வேலுமணி, KP அன்பழகன், அதே போல சி.வி. சண்முகம், அருள்மொழி தேவன் மற்றும் ராகேஷ் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் N. ஆனந்தை சந்தித்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், EPS உடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் யாரும் வரவில்லை. EPS உடன் கருத்து வேறுபாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து வெளியேறலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில அமைச்சருடனான இந்த சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் அவர் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கின்றார், தாவேகாவினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அவரது உதவியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது, தங்களுடைய தொகுதி வளர்ச்சி திட்டங்களுக்காக அமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே அமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்று அவரது உதவியாளர்கள் நமக்கு தகவலாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.